Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rangan's Kitchen Flavors. நம்ம தாத்தா பாட்டி வயசான காலத்திலயும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்வதை நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் சின்ன வயசுல சாப்பிட்ட சிறுதானியங்களான பாரம்பரிய உணவு தான். அதுல புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின்கள் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய அந்த சிறுதானியங்கள்ல உள்ளது. நம்ம டெய்லி நம்மளோட உணவுல தவிர்க்க முடியாத பொருள் அரிசி உணவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதிகம் எடுத்துக்க கூடாத பொருள்களில் வெள்ளை அரிசி 3வது இடத்துல இருக்கு. ஆனா சிறுதானியங்கள் இந்த கணக்கிலேயே வராது. சிறுதானியங்களில் ஒன்றான இந்த திணை அரிசியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட நன்மைகள் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அதுல நம்ம என்ன டிஷ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சிறுதானியங்களிலே ரொம்ப முக்கியமானது இந்த திணை. அதிகம் இதை பயிரிடவும் செய்யறாங்க. இதுல உயிர் சத்து கொண்ட தானியம் என்றும் இதை சொல்றாங்க. இதை சாப்பிடுறதுனால உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. இது முக்கிய சிறப்பு என்னன்னா மற்ற தானியங்களை காட்டிலும் இதுல கால்சியம் அதிகம் உள்ளது. இந்த தானியத்தை பத்தி நிறைய சொல்லிண்டே போலாம். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம இந்த திணையில நம்ம ஒரு இட்லி செய்ய போறோம். இட்லி, தோசை எப்படி செய்யறதுங்கிறத இப்ப போய் பார்க்கலாம் வாங்க. திணை இட்லியும் அதுக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி இட்லி பொடியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த திணை இட்லிக்கு அரைச்சிற மாவுல தோசையும் எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த திணை இட்லி, இட்லி பொடி இது ரெண்டுத்துக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. திணை இட்லிக்கு உண்டான மாவு ரெடி பண்ணணும்னா இந்த திணை அரிசியும் உளுத்தம் பருப்பையும் தனித்தனியா ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கிரைண்டர்ல முதல்ல உளுந்த போட்டு நல்லா ஃப்ளஃபியா வர அளவுக்கு நல்ல புசு புசுன்னு வரணும். அது வரைக்கும் அரைக்கணும். அது தனியா எடுத்து வச்சுட்டு அரிசி, இந்த திணை அரிசியும் திருப்பி அதே கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சி ஒரு கரகரப்பா இருக்கும். அது அந்த ஸ்டேஜ்ல எடுத்து கல் உப்பை போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 6-7 மணி நேரம் அதை ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு விட்டுடணும். மாவு நல்லா அரைச்சி ஒரு 6-7 மணி நேரம் ஆயாச்சு. அந்த மாவு தான் இருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுல இருந்து நல்ல கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு தேவையான அளவு அதை மாத்திரம் ஒரு பவுல்ல எடுத்து போட்டு நம்ம வாக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி வாக்குறதுல ஒரு சின்ன டிப்பு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டீமரை வைக்கிறோமோ அதை முதல்ல தண்ணி விட்டு அடுப்புல வச்சிடணும். அந்த தண்ணி நல்லா பாயில் ஆகும் போதுதான் நம்ம தட்டுல, இட்லி தட்டுல இட்லி மாவு ஊத்தி அதுல வைக்கணும். முன்னாடியே வச்சுட்டோம்னா இட்லி ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் ஃபார் சாஃப்ட் இட்லி. ரெண்டாவது, நல்ல இட்லி டேஸ்டியா வரணும்னா நம்ம மாவு தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இட்லி வாக்குறதுக்கு, அதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த இட்லி தட்டுல லேசா நல்லெண்ணெய் தடவி இட்லி மாவை விட்டு அந்த ஸ்டீமர்ல வச்சோமானா இட்லி செம சாஃப்டா வரும், பயங்கர டேஸ்டியா வரும். இப்போ ஸ்டீமர்ல வச்சு அந்த லிட்டை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் 8-9 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு வச்சு நல்லா வேக வைக்கணும். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இட்லி பொடி செய்யலாம். அதுக்கு நான் அப்படியே இன்கிரீடியன்ஸோட சொல்றேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதுல ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு போடலாம். அதே கடாயில ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்து ஒரு தனி பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு எனி ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஓகே, அதில் லேசாக விட்டு இந்த கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், அதை அதில் போட்டு ரோஸ்ட் பண்ணணும். பவுடர் போடுறவங்க மாவை இந்த இட்லி பொடி அரைக்கும் போது லாஸ்ட்ல அந்த பவுடர் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் லேசாக எண்ணெயில் பொரிஞ்சு எடுத்த உடனே அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 20-22 மிளகாய் ரெட் சில்லி காம்பை லேசா கிள்ளி அதுல போட்டு நல்ல வாசனை வர வறுத்து அதையும் இந்த பிளேட்ல எடுத்து கொட்டி கொஞ்ச நேரம் அது ஆறினதுக்கு அப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது நல்லா இப்ப ஆறட்டும். திணை இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு. இட்லி பொடிக்கு வறுத்து எடுத்து வச்சாச்சு, அது ஆறிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம இந்த திணை இட்லி மாவுலயே ஒரு சூப்பரா ஒரு தோசை வாத்து எடுத்துக்கலாம். இது வெரைட்டி காட்டுறதுக்காக இந்த மாவு எடுத்து வச்சிருக்கோம். இட்லிக்கு மாதிரி அவ்வளோ திக்கா வேண்டாம், இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணி தோசைக்கல் அடுப்புல போட்டு எண்ணெய் லேசா ஸ்மியர் பண்ணி அதுல நம்ம தோசை வாத்து எடுத்து வச்சுக்க போறோம்.
இதுதான் வந்து திணை தோசை. அரிசி இட்லி மாவுல நம்ம என்னென்னலாம் செய்யலாமோ அதே இந்த திணை இட்லி மாவுலயே நம்ம செய்யலாம். இட்லி வாக்கலாம், தோசை வாக்கலாம், ஊத்தாப்பம் நீங்க செய்யலாம், இட்லி உப்புமா செய்யலாம், ஃப்ரைட் இட்லி செய்யலாம். என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் வந்தாலும் நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மில்லட் இட்லி மாவுல நம்ம எத்தனை டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம் பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு வாங்க போய் பார்க்கலாமா? சூப்பரா ரெடி ஆயாச்சு இட்லி. இப்போ அந்த இட்லி வந்து எடுத்து நம்ம உடனே பிளேட்ல போட முடியாது, ஏன்னா அது ரொம்ப சூடா இருக்கும். இந்த இடத்துல ஒரு டிப்பு, அந்த இட்லி தட்டை வந்து அப்படியே பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம ரன்னிங் வாட்டர்ல காமிச்சு லேசா அதை வந்து தண்ணி அதில் பட்டுருச்சுன்னா உடனே நம்மளால இட்லி எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்து இட்லியை ஒரு பவுல்ல எடுத்து போட்டுட்டு நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இட்லி பொடி ரெடி பண்ணலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு சுத்தின உடனே நல்லா எல்லாம் பவுடர் ஆயிருக்கும். அதுல வந்து ஒரு தேவைக்கேற்ப உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்கு போடுறோம்னா ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு. அதை போட்டு நல்லா சுத்தி எடுத்து தேவையான அளவுக்கு கரகரப்பா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சில பேருக்கு நைஸா வேணும்னா நைஸாவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த இட்லி பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 month வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது, நல்ல டேஸ்டியா அந்த வாசனை போகாத இருக்கும். திணை இட்லி, திணை தோசை அதுக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இட்லி பொடியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து இட்லி பொடியில நல்லெண்ணெய் விட்டு நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இட்லி எல்லாம் அதில் நல்லா ஸ்மியர் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். பொடி இட்லின்னு சொல்லி சாப்பிடலாம். அரிசியை யூஸ் பண்ணாம சூப்பரா நம்ம அந்த திணை அரிசியை யூஸ் பண்ணி ஒரு இட்லி பேட்டர் ரெடி பண்ணி அதுல எத்தனை வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாங்கிறத நம்மளே பார்த்தோம். இந்த பேட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எமர்ஜென்சிஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ண முடியும். டெய்லி ஒரு வெரைட்டி பண்ணி நம்மளால அசத்த முடியும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக் அவசியம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து சேரும். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.